இந்த முஸ்லிமுக்கு குவாலிட்டி என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முஸ்லீம் தான் உலகத்திலேயே முதல் புத்திசாலி, மிகப்பெரிய புத்திசாலி. இந்த முஸ்லீமுக்கு என்னென்ன தெரியும், அவனுடைய கல்வியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தன்னுடைய இறைவனை அவன் அறிந்து கொள்கிறான். இந்த முஸ்லீம் இருக்கு, அதாவது தனக்கு ஒரு எஜமானன் இருக்கிறான் அப்படிங்கிறத அவன் என்ன பண்ணிட்டான், ரியலைஸ் பண்ணிட்டான். தன்னுடைய எஜமானனுக்கு கீழே அடிபணிஞ்சு வாழக்கூடிய அந்த உறுதிமொழியை அவன் கொடுத்துட்டான். அவனுக்கு மாறு செய்வதை விட்டும் ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை முறையை அவன் தேர்ந்தெடுத்து கொண்டான். இப்படிப்பட்ட ஒரு பர்ஃபெக்டான ஒரு நிலைக்கு யார் வந்துட்டா, ஒரு முஸ்லிம் நான் அல்லாவுக்கு அடிபணிகிறேன். ஒருத்தன் இஸ்லாத்தை ஏற்றுக்கும் போது அவன் முழு இயற்கை முறையில் அவன் நுழைஞ்சிடறான். அவனுடைய உடம்பு, அவனுடைய மனசு, அவனுடைய செயல், அவனுடைய சிந்தனை எல்லாமே அல்லாஹ்வுக்கு மாற்றமாக இருக்கவே இருக்காது. முழுசா அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி இயங்கும். அவனுடைய